Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th physics current electricity chapterல இருந்து Wheatstone bridge அப்படின ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஒரு unknown resistance-ஐ குயிக்காவும் அக்யூரேட்டாவும் கால்குலேட் பண்ணதுக்கு இந்த Wheatstone bridge மெத்தடை நம்ம ஈஸியா யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த bridge எப்படி நம்ம டிரா பண்ணலாம்னு பாருங்களேன். P னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கேன். Q னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கேன். and R னு ஒரு ரெசிஸ்டன்ஸ். S னு ஒரு ரெசிஸ்டன்ஸ். So P Q R S இதுல ஏதாவது ஒரு unknown resistance இருக்கு. மீதி மூணும் known resistance அப்படினா நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணலாம் குயிக்கா அக்யூரேட்டா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி. இதுல ஒரு galvanometer கனெக்ட் பண்றோம். galvanometer நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? கரண்ட் ஃப்ளோ ஆகுதான்னு டிடெக்ட் பண்றதுக்காக நம்ம galvanometer கனெக்ட் பண்றோம். அம்மீட்டர் எது கனெக்ட் பண்ணுவோம்? கரண்ட் எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, எத்தனை ஆம்பியர் போகுதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணதுக்கு அம்மீட்டர். சோ galvanometer-ஓட பர்பஸ் என்னது? கரண்ட் ஃப்ளோ ஆகுதா இல்லையா டு டிடெக்ட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஓகே, இப்போ galvanometer கூட கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த டெர்மினல் இந்த பாயிண்ட்டை A ன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டை B அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கனெக்ட் பண்றோம். ஒரு பேட்டரி, இது பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல், இது ஒரு கீ. ஸோ இந்த பாயிண்ட் A ன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டை நான் B ன்னு எடுத்துக்கிறேன், இது C ன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டை D ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த பேட்டரியிலேருந்து கரண்ட் போகுமா? ஸோ கரண்ட்டு I ன்னு ஒரு கரண்ட் போகுது. இந்த I ன்னு ஒரு கரண்ட்டு இங்கே போகும்போது I1 போகுது, அதே இந்த இடத்துக்கு போகும்போது I2 போகுது. கரண்ட்டு ஸ்ப்ளிட் அப் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு போகிறது I1 கரண்ட்டு, இங்கே போடவுடனே கரண்ட்டு ரெண்டா ஸ்ப்ளிட் அப் ஆகுது. ஒன்று galvanometer போகிறதுனால இந்த கரண்ட்டை நான் IG கரண்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிறேன். இன்னொன்று Qக்கு போகிறதுனால இந்த கரண்ட்டை I3 கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது இங்கேருந்து I2 கரண்ட் வராது இல்லையா, இந்த I2 கரண்ட்டு இந்த D பாயிண்ட்டுக்கு வந்த உடனே இங்கேருந்து IG கரண்ட்டுக்கு வராது. ஸோ IG கரண்ட்டு இந்த I2 சேர்ந்து எனக்கு இங்கே I4 நான் எடுத்துக்கிறேன் இந்த கரண்ட்டை. ஸோ இது எல்லாமே இந்த பாயிண்டில் கனெக்ட் ஆகுது. I4 I3 ஃபைனலாக எனக்கு ஐன்னு கரண்ட்டு திருப்பி போகுது. இது இந்த மெத்தடு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதுதான் ஒரு Wheatstone bridge. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதுதான் unknown resistance நான் இமேஜின் பண்ணிக்க போகிறேன். மீதி எல்லாமே known resistance. ஓகே, இப்போ இந்த Wheatstone bridgeல Kirchhoff laws-ஐ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். Kirchhoff first law என்னது? The algebraic sum of current meet at any junction is 0. இப்போ பாருங்களேன், இந்த ரெண்டு பாயிண்ட் B பாயிண்ட் D பாயிண்ட் இமேஜின் பண்ணிக்கிறேன். அட் B எத்தனை கரண்ட் இன்கமிங் கரண்ட், எத்தனை கரண்ட் அவுட் கோயிங் கரண்ட்னு பார்க்கணும். ஸோ இன்கமிங் கரண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட். இப்போ I1 தான் இன்கமிங் கரண்ட், IG-யும் I3-யும் அவுட் கோயிங் கரண்ட். ஸோ ஈக்குவேட் பண்ணலாமா? I1 which is equal to IG plus I3. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த D பாயிண்ட் எடுத்துக்க போகிறேன். இங்கே Kirchhoff ஃபர்ஸ்ட் லாவை அப்ளை பண்ண போகிறேன். ஸோ Bலையும் Dலையும் Kirchhoff-ஓட ஃபர்ஸ்ட் லா. ஸோ இங்கே பாருங்கள், ரெண்டு கரண்ட்டு இன்கமிங் கரண்ட்டு, ஒரு கரண்ட் அவுட் கோயிங் கரண்ட்டு. ஸோ எப்படி அதெல்லாம் இதை I2 ப்ளஸ் IG வராது இல்லையா, இங்கே IG which is equal to I4. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, Kirchhoff-ஓட ஃபர்ஸ்ட் லாவை அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அப்ளை Kirchhoff செகண்ட் லா. லூப் ரூல் சொல்லுவோம், இல்லை வோல்டேஜ் லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலாம்? ஒரு க்ளோஸ்டு லூப் எடுத்துக்கிறேன்.
the closed loop ஓட வேல்யூ என்னவா இருக்கும் equal to 0வா இருக்கும் இப்போ இந்த closed loop எடுத்துக்கிறோம் பாருங்களேன் a b d a a b d a இது ஒரு closed loop இந்த closed loopல இப்போ எழுதலாமா கிர்ச்சாஃப் செகண்ட் law அப்ளை பண்ணலாமா என்ன செகண்ட் law the sum of algebraic sum of voltage which is equal to algebraic sum of product of current and resistance அவர்தான் கிர்ச்சாஃப் செகண்ட் law இப்போ இங்க அப்ளை பண்ண போறோம் பாருங்களேன் லூப்போட எப்படி இருக்கு டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் இதான் லூப்போட டைரக்ஷன் ஓகே சோ எப்படி வரும் பாருங்க லூப்போட டைரக்ஷன் கரண்ட்டும் லூப்போட டைரக்ஷனும் சேம் டைரக்ஷன் தான் பாசிட்டிவ் கரண்ட்டும் லூப்போட டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருந்தா நெகட்டிவ் நம்ம எடுத்துக்கணும் இங்க பாருங்களேன் இந்த டைரக்ஷன் தான் லூப் டைரக்ஷன் AB AB இல்லையா AB ஸோ கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் சேம் டைரக்ஷன் அதனால ஐ கேன் ரைட் I1P ப்ளஸ்ல எடுத்துக்க போகிறேன் அடுத்தது லூப்பு BD இந்த பாருங்க BD ஸோ சேம் டைரக்ஷன் அதனால ப்ளஸ் IGG ஓகே நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து DA DAவா DA எப்படி எடுத்துக்கலாம் இந்த டைரக்ஷன் லூப்போட டைரக்ஷன் பாருங்களேன் லூப்போட டைரக்ஷன் கரண்ட் ஆப்போசிட்ல இருக்கு அதனால மைனஸ் I2R which is equal to 0 அப்படின்னு எடுத்துக்க போறேன் so I1P same direction plus IGG same direction minus I2R opposite direction லூப்புக்கு opposite direction இது எல்லாமே என்னவா இருக்கும் equal to 0வா இருக்கும் இது ஈக்குவேஷன் நம்பர் 3 ன்னு எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்த லூப் எடுத்துக்க போறேன் BCDB BCDB பார்க்கலாமா சோ லூப்போ டைரக்ஷன்ல கரண்ட் ஓட டைரக்ஷன் இருக்கு அதனால பிளஸ் I3Q நெக்ஸ்ட் லூப்போ டைரக்ஷன் இந்த பக்கம் கரண்ட் ஆப்போசிட்ல போகுது அதனால மைனஸ் I4S ஓகே தென் இந்த டைரக்ஷன் கரண்ட் IG கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் அதனால again minus IGG equal to 0 இத ஈக்குவேஷன் நம்பர் 4 ன்னு எடுத்துக்க போறேன் இப்போ இந்த ABDA லூப் பார்த்தோம் அடுத்தது BCDB லூப் பார்த்தோம் இப்போ இந்த bridge ஒரு பேலன்ஸ்டு bridgeஆ இருக்கு ரெசிஸ்டன்ஸ்லாம் ஈக்குவலா இருந்துச்சுனா நம்ம என்ன சொல்லுவோம் when bridge is balanced so balanced bridge na இங்க சென்டர்ல galvanometerக்கு கரண்டே போகாது so galvanometer shows null deflection when bridge is balanced galvanometer shows null deflection na ஒண்ணுமே கிடையாது deflectionே கிடையாது shows null deflection அப்பனா what is the meaning IG current 0வா இருக்கும்னு அர்த்தம் என்ன மீனிங் that is IG equal to 0 புரியுதுங்களா இந்த பாயிண்ட் very very important when bridge is balanced bridge ஆச்சுனா galvanometer shows null deflection அப்ப என்ன IG க்கு போற அந்த galvanometer க்கு போற கரண்ட் என்னவா இருக்கு 0வா இருக்கும் இந்த IG equal 0 னு 1 2 3 4 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணா I1 which is equal to I3 அப்படினு கிடைக்கும் இத ஈக்குவேஷன் நம்பர் 4 ன்னு எடுத்துக்கிறேன் சோ இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் IG equal to 0 னு I2 equal to I4 இத ஈக்குவேஷன் நம்பர் 5 ன்னு எடுத்துக்கவா இப்போ அடுத்த third ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் IG equal 0 அப்பனா இந்த டேர்ம் 0 ஆயிடும் இல்லையா அப்பனா என்ன வர போகுது I1P minus I2R which is equal to 0 ன்னு கிடைக்கும் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் I3Q minus I4S which is equal to 0 ஏனா இந்த வேல்யூ 0 ஆயிடுச்சு இப்போ இந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்றேன் பாருங்க இது ஈக்குவேஷன் 6 எடுத்துக்க போறேன் இது ஈக்குவேஷன் நம்பர் 7 எப்படி மாடிஃபை பண்றேன் இந்த மைனஸ் டேர்ம் அந்த பக்கம் போச்சுனா பிளஸ் ஆயிடும் அதே போல இந்த மைனஸ் டேர்ம் அந்த பக்கம் போச்சுனா பிளஸ் ஆயிடும் சோ எப்படி ஆகலாம் I1P which is equal to I2R அடுத்தது இந்த ஈக்குவேஷன்ல I3Q which is equal to I4S இத ஈக்குவேஷன் நம்பர் 8 ன்னு எடுத்துக்கிறேன் இத 9 ன்னு எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நான் இப்போ டிவைட் பண்ண போறேன்
என்ன ஆகும் டிவைட் பண்ணா? ஸோ 8th equation divided by 9th equation சொல்லுங்க. ஸோ I1P divided by I3Q which is equal to I2R divided by I4S. ஆல்ரெடி நமக்கு தெரியும் I1 I3 ஈக்குவல், I2 I4 ஈக்குவல். அப்போனா இந்த இடத்துல பாருங்க, இது ரெண்டு டேர்ம் ஈக்குவல்னால கேன்சல் ஆகிடுமா? ரிமைனிங் என்ன வருது? P by Q which is equal to R by S. முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி S வந்து unknown ரெசிஸ்டன்ஸாக இருக்கு அப்படின்னு வச்சுப்போமா? when S is unknown resistance, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணவா? இந்த டேர்ம் அங்கே போயிடும். ஸோ S which is equal to R into இந்த டேர்ம் இந்த பக்கம் வந்துடுமா? அப்படின்னா Q by P. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம்? இந்த அன்னவுன் ரெசிஸ்டன்ஸ் எஸ்ஸோட வேல்யூவை ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அக்யூரேட்டாகவும் கால்குலேட் பண்ணலாம், குயிக்காகவும் கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா?